அதனால் அடுத்து யாருக்கு கொடுக்கலாம் என்று நினைத்து இருக்கிறேன் என்றால், நான் இதுவரை மதிக்காத மாட்டுத்தொழுவ அடிமைகளுள் மற்றும் நகரத்தில் வசிப்போருள் யாரெல்லாம் என்னை மதிக்கிறார்களோ, மாட்டுத்தொழுவ அடிமைனா அதை நீங்கள் தவறாக எடுக்கக்கூடாது. அந்த இடத்தில் அந்த உருவகத்துக்கு தேவைப்படும் பொழுது நாம் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. எப்படி அங்கே பணியாளரை எடுத்துவிட்டு அடிமை என்று சொல்கிறோமோ, அதுபோன்று இங்கே சில வார்த்தைகள் புண்படுத்தும் வார்த்தை போன்று இருக்கின்றன. ஆனால் அந்த புண்படுத்தப்படுகிறவர்கள் தான் மாறுகிறார்கள் என்பதால் அதை புண்படுத்தாத வார்த்தையாகிவிடும் என்று நம்பி அதை சொல்கிறோம். அதில் என்னன்னா, பொதுவாக அந்த ஒரு எஜமானன் வீட்டில் இந்த மாட்டுத் தொழுவத்தில் வேலை பார்க்குறவங்க, இந்த துப்புரவு பணியாளர், இவர்களெல்லாம் வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மிக நெருக்கமானவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. சொத்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு எஜமான் யோசித்தால் எடுத்தோன்னே இவர்களெல்லாம் யோசிக்க மாட்டார். ஆனால் நம் கடவுள் இது போன்றவர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று முடிவெடுக்கிறார் என்பதுதான் இதன் மூலம் தெரியப்படுத்துகிறோம், புரிந்தும் கொள்கிறோம். ஆனால் அடுத்து யாருக்கு கொடுக்கலாம் என்று நினைத்து இருக்கிறேன் என்றால், நான் இதுவரை மதிக்காத மாட்டுத் தொழுவ அடிமைகளுள் மற்றும் நகரத்தில் வசிப்போருள் யாரெல்லாம் என்னை மதிக்கிறார்களோ, அவர்கள் நான் மதிக்கலை, ஆனால் அவர்கள் என்னை மதிக்கலாம் அல்லவா, அவர்களுக்கு நான் சொத்தை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அவர்களெல்லாம் அழைத்து என் சொத்தை கொடுக்க இப்பொழுது முடிவெடுத்துள்ளேன். இவர் அடிபட்டார், இந்த எஜமான். அதனால் அந்த அடிப்பட்ட எஜமான் எப்படி மாற்றி முடிவெடுப்பாரோ அதுபோன்றுதான் கடவுள் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் என்றால், யார் உள்ளத்தில் அன்பு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அவன் எவ்வளவு தூரம் கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறான், அதாவது எவ்வளவு தூரம் அவன் பாவியாக இருக்கிறான் என்று நான் பார்க்க போவதில்லை என்று கடவுள் தொடக்கத்திலேயே முடிவெடுத்து தான் படைக்கிறார். அதை கோரி வரும்போது நம்ம அடுத்த முடிவெடுத்த மாதிரி காட்டுகிறோம். சரியா? அவர்களெல்லாம் அழைத்து என் சொத்தை கொடுக்க இப்பொழுது முடிவெடுத்துள்ளேன். எனவே நீ இப்பொழுது அந்த புனிதாலயம் என்ற மாட்டுத் தொழுவத்திற்கு, அதாவது இது யார்கிட்ட சொல்கிறாருன்னா, அந்த திருச்சபையிடம், சத்பிரசாதநாதர் என்று பெயர் வைத்திருக்கிறோம் அல்லவா, அந்த திருச்சபை சார்பாக அவர் செயல்படுகிறார். எனவே திருச்சபையிடம் சொல்கிறார், அந்த புனிதாலயம் என்ற மாட்டுத் தொழுவத்தினா அந்த பாவிகள், பாவம் செய்தவர்கள், அதான் பாவசிங்கத்தனோன்னு சொல்கிறோம், ஒப்புரவு என்று சொல்கிறோம். அந்த மாதிரி பாவம் செய்தவர்களிடம் என் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அது எப்படின்னா, சிலை வழிபாடு செய்யும் திருச்சபை மக்களிடம் சென்று என்னுடைய இந்த வயல் வேலை, அதாவது செய்தினா அந்த திருவுலியம். அந்த திருவுலியம் யாருக்கு என்றால், இந்த சிலை வழிபாடு மாதிரி வழிபட தயாராக இருப்பவர்கள். பாருங்கள், திருவுலியத்தில் சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் நம் திருச்சபை நமக்கு சுருவம் தருகிறது இல்லையா? அப்போ திருவுலியத்தை மட்டும் கடைபிடிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் திருச்சபையை கீழ்ப்படிய மாட்டார்கள், அதாவது சிறுவத்தை மதிக்க மாட்டார்கள். யார் மதிப்பா? திருச்சபை சொல்வதை மதிக்கிறவர்கள், திருவுலியத்தை விட திருச்சபையை அதிகமாக மதிக்கிறவர்கள் மட்டுமே சிலை வழிபாடு செய்ய முன் வருவார்கள். அது சிலை வழிபாடு இல்லை, ஆனால் அந்த சிலை வழிபாடு, அந்த சடங்கு என்பது நம்மை கடவுளின் குடும்பத்தை நோக்கி அழைத்து செல்வதால் அது சிலை வழிபாடு இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு சுரூபமும் கடவுளின் குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்று நாம் நம்புகிறோம். அப்போ கடவுளின் குடும்பத்தின் உறுப்பினர்களை நம்பினால் கடவுளின் குடும்பத்தை நம்பியவர்களாக இருக்கிறோம். எனவே அவர்கள் வழியாக இயேசுவிடம் செல்வது, there are no mediator between Christ, God and இதுன்னு இருக்கு இல்லையா? அதாவது மரியாதை ஒரு மீடியேட்டராக பார்க்கிறதை குறை சொல்லும் பொழுது அவர்கள் அந்த மேற்கோளை காட்டுவார்கள். அப்போ மீடியேட்டரே இல்லாமல் நாம் நேரடியாக ஏன் கடவுளிடம் போவதில்லை என்பதற்கு
இது ஒரு சிறிய விளக்கம். இப்போ நேரம் இல்லாதனால ஷார்ட்டாக சொல்கிறோம். அதான் விளக்கம் என்னன்னா, இந்த மீடியேட்டர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உருவங்கள் என்ன செய்கின்றன என்றால், ஊனியல்வு நாட்டமுள்ள ஜபத்தை இவர்களிடம் கொடுத்து விடுகிறோம். அவர்கள் அதை ஆவிக்குரிய ஜபமாக மாற்றி கடவுளிடம் கொண்டு சென்று நம்முடைய நம்பிக்கையை அங்கு அறிக்கையிட்டு நமக்கு மீட்பு பெற்று தருகிறார்கள். நாம் ஊனியல்வு தேவைகளை தான் இவர்களிடம் கேட்போம். அந்தோணி அட்டை வேணும் என்ன செய்வோம்? பொருள் காணாம போயிட்டால் அந்தோணி அட்டை வேண்டுவோம். அது ஊனியல்வு தேவை. ஆனால் அது அந்தோணியர் என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் என்னை நம்பி வந்ததால் இவர்களெல்லாம் கடவுளின் குடும்பத்தை நம்புகிறவர்கள், எனவே இவர்களுக்கெல்லாம் நீங்கள் மீட்பு தர வேண்டும் என்று நமக்காக அங்கே பரிந்துரை செய்து கேட்டு பெறுவார் பரிந்துரையாளர். அன்னை மரியாள் அப்படிதான். என்னை சொந்த தாய் என்று ஏற்று என்னிடம் வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஊனியல்வு வேண்டுதல் வைத்தாலும் வேளாங்கண்ணியில் பார்க்கிறோமல்ல, அவ்வளோ கூட்டம். கூட்டம் ஏன் வருது? அது அநேகர் ஊனியல்வு தான். ஒரு நாளைக்கு ஒருத்தர் கடவுளின் உறவு கேட்டு வரக்கூடியவர் வர்றதே பெரிய விஷயம். அதுபோன்று அனைத்து ஊனியல்வு நாட்டத்தையும் ஆவிக்கு உரிய இயல்பு நாட்டமாக மாற்றி தருபவர் அன்னை மரியாள். எப்படி என்றால், இவங்களாம் என்னை தாயாக ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் நம் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், எனவே இவர்களுக்கெல்லாம் மீட்பு கிடைக்க வேண்டும் என்று நமக்காக பரிந்துரை செய்வார்கள் அன்னை மரியாள். அதுபோன்று மற்ற புனிதர்களும் அதை தான் செய்கிறார்கள். அதன் கடவுளின் குடும்ப உறுப்பினராக மாறிய கடவுள்கள் 460 CCC 460 பார்க்கிறோம் அல்லவா, அதெல்லாம் அப்படி வந்துடுது. ஆனால் இவர்களெல்லாம் சிலை வழிபாடு செய்யும் திருச்சபை மக்கள்.